இணைந்திருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போறது நாடும் மக்களும் பகுதி. இந்த வாரம் நாடும் மக்களும் பகுதியில உலகத்துல மனிதர்கள் தோன்றிய ஒரு இடமா கருதப்படுற ஒரு நாடை பத்தி பார்க்க போறோம். ஆமா, நிச்சயமா. அந்த நாட்டோட பேர் கென்யா. இது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு. இந்த நாட்டுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுவாங்க. இந்த நாட்டை காலனி ஆதிக்கத்தின் கீழே வச்சிருந்தது இங்கிலாந்துக்காரங்க. அவங்க கிரன்யகா அப்படிங்கிற ஒரு மலை இங்க இருக்கு. அதுதான் இப்ப கென்யா மலை. இந்த பேரை உச்சரிக்க முடியாம தான் அவங்க இந்த பேரை வச்சிருக்கிறதா கூட சொல்லுவாங்க. இந்த நாட்டை பத்தின பல தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பிரியா, நம்ம ஆப்பிரிக்க நாடான கென்யா பத்தி தான் பார்க்க போறதா சொல்லியிருந்தோம். அந்த நாடு எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த கென்யா. கென்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமாலியா, எத்தியோப்பியா, தெற்கு சூடான், உகாண்டா, தான்சானியா போன்ற பல நாடுகள் இருக்கு. கென்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் இந்திய பெருங்கடல். கென்யாவுடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக புகழ்பெற்ற நைரோபி நகரம் தான் இந்த நாட்டுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுக்கு மேலும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த நாட்டுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட காலத்திற்கு முன்பாக தோன்றிய லாமு அப்படிங்கிற நகரம் கூட இந்த நாட்டில் தான் இருக்குது. இந்த நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம், காஃபிக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு நாடு கென்யா. கென்யா பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது, பார்க்கலாம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே மனித சமுதாயம் வாழ்ந்த இடமாக கூறப்படுவது ஆப்பிரிக்காவின் மிக முக்கிய தேசமான கென்யா. அரபு மற்றும் பெர்ஷிய வணிகர்களால் வளம் கொழிக்கும் இடமாக கருதப்பட்டதால் முதல் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை அம்மக்கள் அதிகமாக கென்யாவில் குடியேறினர். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் காலனிகளுள் ஒன்றாக கென்யா இருந்தது. 5,81,309 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கென்யாவின் மொத்த மக்கள் தொகை 4,05,00,000. மொத்த மக்கள் தொகையில் கிகுயு இனத்தவர் 22% பேர், லுஹியா இனத்தவர் 14% பேர், லுவோ இனத்தவர் 13% பேர். இங்குள்ள மக்களில் 83% பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். 12% பேர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக உள்ளனர். கென்யா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபராட்சி முறையை பின்பற்றுகிறது. அதிபரே நாட்டின் தலைவராவார். அரசின் அனைத்து முக்கிய முடிவுகளும் அதிபராலேயே எடுக்கப்படுகிறது. தனித்து இயங்கும் நீதித்துறையையும் கொண்டுள்ளது கென்யா. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் கென்யா உலகில் 86வது இடத்தில் உள்ளது. நாட்டில் மிக முக்கிய தொழிலாக விவசாயம் இருந்தாலும் நாட்டின் வருமானத்தில் தேயிலை, காஃபி, பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்கு ஒரு தனிநபரின் ஆண்டு வருமானம் 62,000 ரூபாயாக உள்ளது. இந்நாட்டின் நாணயம் கென்யன் ஷில்லிங். 10 கென்யன் ஷில்லிங் என்பது 7.2 இந்திய ரூபாய்க்கு சமம். ஐக்கிய நாடுகள் சபை, அணிசேரா நாடுகள் அமைப்பு போன்ற பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் உறுப்பினராக உள்ள கென்யா உலக நாடுகள் பலவற்றுடனும் நல்லுறவை கொண்டுள்ளது. இந்திய வம்சாவளியினர் பலர் இன்றும் கென்யாவில் வாழ்ந்து வருகின்றனர். கென்யா சுதந்திரம் அடைந்தது முதல் இந்தியாவோடு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான உறவுகளை பேணி வருகிறது. இந்தியா மாதிரி ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டிருந்த ஒரு நாடு கென்யா. அதை பத்தி பார்த்தோம். ஆனா ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னாலே உள்நாட்டு போர், ஏழ்மையுமா தான் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆப்பிரிக்க நாடுகள்ல பல நாடுகள்ல ஏழ்மை இருக்கு, உள்நாட்டு போர்கள்லாம் இருக்கு. ஆனா ஒப்பீட்டளவில் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளில் ஒப்பிடும்போது கென்யாவில் ஓரளவுக்கு நிலையான அரசு இருக்குது, நிலையான ஒரு அரசியல் அமைப்பு அங்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கூட அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவரான ஜோமோ கென்யாட்டா முதல் தற்போதைய அதிபரான உஹுரு கென்யாட்டா வரை அந்த நாடு சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். பிரிட்டிஷ்காரர்களிடம் அடிமைப்பட்டிருந்த கென்யா, ஜோமோ கென்யாட்டா உள்ளிட்டோர் தலைமையிலான மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1963ஆம் ஆண்டில் விடுதலை அடைந்தது. முதலாவது அதிபராக பொறுப்பேற்ற ஜோமோ கென்யாட்டா 1978ஆம் ஆண்டு வரை பதவியில் தொடர்ந்தார். இந்த காலகட்டத்தில் சில முக்கிய இனக்குழுக்களின் வசமே நாட்டின் பெரும்பான்மையான வளங்கள் இருந்ததாக கூறப்படுவது உண்டு. ஒரு கட்சி ஆட்சி முறை இதற்கு சாதகமாக இருந்தது. 1978இல் ஜோமோ கென்யாட்டா இறந்த பிறகு பதவிக்கு வந்த டேனியல் அராப் மோய் காலத்தில் கென்யாவில் ஏற்றத்தாழ்வும் ஊழலும் அதிகரித்தன. இவரை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு எடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் தோல்வியிலேயே முடிவடைந்தன. இவரது ஆட்சி காலத்தில் சோமாலிய மக்களுக்கு எதிராக பல்வேறு படுகொலை சம்பவங்கள் அரங்கேறின. 1991இல் ஒரு கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட பிறகும் மோய் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். இருப்பினும் 2002ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் தேசிய வானவில் கூட்டணி வெற்றி பெற்று கிபாகி ஆட்சியை பிடித்தார். 2007ஆம் ஆண்டிலும் இவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதால் மிகப்பெரிய இனக்கலவரம் வெடித்தது.
கிபாகியின் இனக்குழுவை சார்ந்தவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. சுமார் 1500 பேர் வரை கொல்லப்பட்டதுடன் 2,50,000 பேர் வரை இடம்பெயர்ந்தனர். அப்போதைய ஐநா பொதுச் செயலாளர் கோஃபி அன்னானின் தலையீட்டுக்கு பிறகு ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது. இதன் பிறகு 2013ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஜோமோ கென்யாட்டாவின் மகன் உஹுரு கென்யாட்டா அதிபராக பொறுப்பேற்றார். 2007ஆம் ஆண்டு கலவரங்கள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உள்ளாகி இருக்கும் இவரது ஆட்சியில் அமெரிக்காவிடமிருந்து விலகி சீனா மற்றும் ரஷ்யாவின் பக்கமாக சாய்ந்து கொண்டிருக்கிறது கென்யா. கென்யா அப்படின்னு சொன்னோன்னு நினைவுக்கு வர்றது வந்து அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜோமோ கென்யாட்டா. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான தலைவரும் நினைவுக்கு வருவாங்க. அவங்க தான் வந்து வாங்காரி மாத்தாய். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் நோபல் பரிசு வாங்கின முதல் பெண்மணி. கென்யாவுடைய பல முக்கிய தலைவர்களை நம்ம செய்தி தொகுப்புலையும் பார்த்தோம், நீங்களும் சொன்னீங்க. கென்யாவுடைய இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே அதிக அளவான வனவிலங்குகள் இருக்கக்கூடிய நாடு கென்யா தான். கென்யாவின் வனவிலங்குகளுடைய சிறப்பம்சங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். உலகிலேயே வனவிலங்குகள் இடம்பெயரும் மிக பிரம்மாண்டமான இயற்கை நிகழ்வுக்கு பெயர் பெற்ற நாடுகளுள் ஒன்று கென்யா. ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் ஜூலை மாதங்களில் தான்சானியா நாட்டின் சரங்கட்டி தேசிய பூங்காவிலிருந்து பல ஆயிரம் வரிக்குதிரைகள் மற்றும் காட்டெருமைகள் போன்றவை குரூமெட்டி ஆற்றை கடந்து கென்யாவின் மசாய் மாரா சரணாலயத்திற்கு செல்கின்றன. பெரும் இடப்பெயர்வு என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் வர்ணிக்கும் இந்த நிகழ்வு இயற்கை அற்புதங்களுள் ஒன்றாக போற்றப்படுகிறது. உலகில் வேறெங்கும் காண முடியாத அதிக எண்ணிக்கையிலான சிங்கங்கள், சிறுத்தை புலிகள் போன்றவை மசாய் மாரா சரணாலயத்தின் சிறப்பு. இதைப் போலவே அரசாலும் தனியாராலும் பராமரிக்கப்படும் 100க்கும் மேற்பட்ட வனவிலங்கு சரணாலயங்கள் கென்யாவில் உள்ளன. நாட்டின் மொத்த பரப்பளவில் 8% வனவிலங்கு பராமரிப்புக்காகவே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கெல்லாம் காண்டாமிருகங்கள், யானைகள், ஒட்டகச்சிவிங்கிகள் என விதவிதமான வனவிலங்குகள் கூட்டம் கூட்டமாக வசிக்கின்றன. பெரும்பாலான சரணாலயங்களில் திறந்த வாகனங்களில் சுற்றுலா பயணிகளும் ஆராய்ச்சியாளர்களும் சென்று வருவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். சரணாலயங்கள் அனைத்தும் வேலியிட்டு பராமரிக்கப்படுவதில்லை என்பதால் விலங்குகள் இடம்பெயர்வதும் அவ்வப்போது மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு வருவதும் வழக்கமான நிகழ்வு. வனவிலங்குகளை பார்ப்பதற்காகவே உலகம் முழுவதும் இருந்து பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் கென்யாவுக்கு வருகின்றனர். இதனால் காஃபி உற்பத்திக்கு அடுத்தபடியாக நாட்டுக்கு அதிக வருவாய் ஈட்டித் தரும் துறையாக சுற்றுலா இருக்கிறது. வனவிலங்குகளை பாதுகாத்து அதன் மூலம் நாட்டின் வருவாயை மட்டுமல்லாமல் பெருமையையும் நீடித்திருக்க செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது கென்யா அரசு. ஆப்பிரிக்கானாலே நீண்ட தூர ஓட்டப்பந்தயங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு கண்டம்னு தான் சொல்லணும். அதுலயும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளும் சரி, ஒலிம்பிக்லயும் சரி, நிறைய கென்யா வீரர்களை நம்ம பார்த்திருக்க முடியும். கிரிக்கெட்லயும் கூட அவங்க வந்து ஒரு மிக பெரிய அணியை வச்சிருக்காங்க. அவங்க வந்து வளர்ந்துகிட்டு வரக்கூடிய ஒரு அணி அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அங்க வந்து மசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. இவங்களை வச்சு கூட ஒரு கிரிக்கெட் அணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கிரிக்கெட் அணியோட முக்கியத்துவம் பற்றி இப்போது பார்க்கலாம். ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த கென்யாவில் 1800களின் இறுதியில் இருந்தே கிரிக்கெட் ஆடப்பட்டு வருகிறது. இருப்பினும் 1996ஆம் ஆண்டில் முதல் முறையாக உலகக்கோப்பை போட்டியில் ஆடத் தொடங்கிய பிறகுதான் கென்யாவில் கிரிக்கெட் மறுமலர்ச்சி பெற்றது. 2003ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியின் அரையிறுதிக்கு தகுதி பெற்று உலகை திரும்பி பார்க்க செய்தது கென்யா. இப்படி பரவலாக புகழ் பெற்று வரும் கிரிக்கெட் விளையாட்டு மூலம் பழங்குடி மக்கள் மத்தியில் சுகாதார மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டதுதான் மசாய் கிரிக்கெட் வாரியர்ஸ் அணி. பாரம்பரியத்தையும் தனித்தன்மையையும் இழக்காத மசாய் இன மக்கள் சுகாதாரமான வாழ்க்கைக்கும் வித்தியாசமான பழக்க வழக்கங்களுக்கும் பெயர் பெற்றவர்கள். கென்யாவின் தெற்கு பகுதியிலும் தான்சானியாவிலும் வசிக்கும் இந்த மக்கள் இயல்பாகவே வீரம் நிறைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மசாய் கிரிக்கெட் வாரியர்ஸ் அணி குழந்தை திருமணம், வன்கொடுமை போன்றவற்றிற்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்து வருகிறது. தென்னாப்பிரிக்க பெண் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனை தற்போது உலகம் முழுவதும் பேசப்படும் பொருளாக மாறிவிட்டது.
இந்த அணி பிற நாடுகளுக்கு சென்று போட்டிகளில் ஆடவும் தொடங்கியிருக்கிறது. சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் சர்வதேச போட்டிகளில் பரிணமிக்கும் கிரிக்கெட் வீரர்கள் இங்கிருந்து உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது.